பார்வையாளர்களே, தற்போது நாம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் நம்ம பாளையங்கோட்டையிலேருந்து மேலப்பாளையத்துக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய அந்த திருவனந்தபுரம் சாலையில் வரக்கூடிய ஒய் வடிவ பாளையம் தொடர்பான தகவலை கேட்கறதுக்காண்டி வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா நம்ம எஸ்டிபியுடைய முன்னாள் வேட்பாளர், அதுக்கப்புறம் மேலப்பாளையம் அறிந்த முகம் எஸ்டிபி மாவட்ட தலைவர் சாகுல் அமீது உஸ்மானி அவர்கள் நின்றார். அவர்கிட்ட நம்ம இந்த ஒய் வடிவ பாலத்தை பற்றிய தகவலை நம்ம கேட்போம். நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் பதிவாகியிருந்த போஸ்டர்களையும் சமூக இயக்கங்களுடைய போஸ்டர்களை பார்த்து நாம் அறிய முடிந்தது. உடனே இன்றைக்கு காலையில் நாம் இங்கே உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களுடைய அலுவலகத்துக்கு அங்கே உள்ள அதிகாரிகளை, மெயின் அதிகாரிகள் இல்லை, அவர்களுடைய துணை அதிகாரிகள் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் இது சம்பந்தமான மத்திய சிறைச்சாலை அருகாமையில் அமைய போகுள்ள அந்த மேம்பாலம் சம்பந்தமான விளக்கங்களை கேட்டு அமைந்தோம். முதல் கட்டமாக கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 25 கோடிக்கு அது திட்டமிடப்பட்டது. இப்போது அது 150 கோடியாக அதனுடைய பட்ஜெட்டு உயர்ந்திருக்கிறது. ஒய் வடிவில் திட்டமிடப்பட்ட பாலம்தான். ஆனால் நாங்கள் இப்பொழுது அந்த ஒய் வடிவில் உள்ள ஒரு சைடை கட் பண்ணிவிட்டு பாளையங்கோட்டையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய அந்த ரோட்டு நேராகத்தான் நாங்கள் இப்போ பாலம் அமைய இருக்கின்றோம். எந்த காரணத்தை கொண்டும் மேலப்பாளையம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வருகை தர உள்ள மேலப்பாளையத்தை சுற்றி அமைந்துள்ள கிராம மக்களுக்கு இடையூறாக, பாதிப்பாக அந்த பாலம் அமையாது என்று இங்கே உள்ள அதிகாரிகள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அதே சமயத்தில் மேலப்பாளையத்திலிருந்து போகக்கூடிய அந்த மக்கள் மேம்பாலத்துக்கு கீழே அந்த ரயில்வே தடத்துக்கு கீழாக சுரங்கப்பாதையை அமைக்க போகிறோம், அதற்கான ஒரு திட்டமும் எங்கள்கிட்ட இருக்குது, அதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அது மேலப்பாளையம் அதனை சுற்றி வாழ்கின்ற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதமாக அமைவதாக நாங்கள் கருதுகிறோம் என்று ஒய் வடிவிலான பாலத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ஒரு மனு இங்கே நாங்கள் அளித்திருக்கின்றோம். பரிசீலிப்பதாக மேல்மட்டங்களுக்கு இந்த மனுவை அனுப்பி வைப்பதாக இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் நமக்கு தகவல் தருகின்றார்கள். நன்றி. தற்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் கனிபாய் அவர்களுக்கும் மானூர் நிர்வாகிகளுக்கும் நம்ம சலீம் அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.